அதுக்கு முன்னாடி இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிற கட்சி உருவான வரலாறே வந்து நம்ம சுவாரஸ்யமான வரலாறு தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை. ஷீலா தீக்ஷித் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீண்ட நாட்கள் முதலமைச்சராக டெல்லியில் இருந்தவங்க. அது மாதிரி நிறையா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைமையகமாக இருக்கக்கூடிய, இந்தியாவின் தலைமையகமாக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய ஆட்சியை ரொம்ப நாள் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான், டெல்லி தலைநகர. ஆனால் டெல்லியில் பாஜக கால் பதிக்க முடியல. ஒரே ஒரு முறை சுஷ்மா ஸ்வராஜ் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பெருசாக அங்கே கால் பதிக்கவே முடியல. இப்போ காங்கிரஸை உடைக்கிறதுக்கு பாஜகவால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஒரு முறை உடைச்சி வந்துட்டாங்க, அதுக்கு பிறகு உருவாகவே முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுடைய நேரடி முகத்தில் போனோம்னா வந்து காங்கிரஸை உடைக்க முடியல, நம்ம வேறொரு ஆளை வந்து நம்ம செட் பண்ணுவோம்னு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊழல் ஒழிப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஊழல் ஒழிப்பு இயக்கம். இந்த ஊழல் ஒழிப்பு இயக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? கிரண்பேடி இருந்தாங்க, அண்ணா ஹசாரே இருந்தார், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். அப்போ ஒருத்தர் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கார்பரேட்டுகள் ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இவரை கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னா இவரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், ஆம் ஆத்மி பார்ட்டி. எங்களுக்கு வந்து விளக்கமாறு சின்னம், ஊழலை விளக்கமாத்த வச்சு அடிக்க போகிறேன்னு கொண்டு வந்தார். ஊழலுக்கு ஒழிக்க போகிற விளக்கமாறு சின்னத்தை கொண்டு வந்தோடனே மக்கள் மத்தியில் அங்கே எலைட் பீப்புள்ஸ் அதிகம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே பல மாநிலங்களை சேர்ந்து வாழ்றக்கூடிய ஒரு எலக்ட் பீப்புள்ஸ். அப்போ ஒரு பேண்ட் செட் போட்டு ஒரு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய லுக்கில் ஒருத்தர் இருக்கோன்னே அது வந்து ஒரு புதிய களமாக, ஒரு புதிய அரசியல்வாதி முகமாக தெரியுது. மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க, அவரை வந்து முதலமைச்சராகிறார்.